ஒரு உயிர் பிறக்கிறது. அந்த உயிரின் ஆதாரம் எது தெரியுமா? அது ஒரு சிறிய விதை. ஆமாம், விந்தணு. ஆனால் இன்று அந்த விதையை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். 72 நாட்களில் உருவாகும் அதிசயமான விந்தணு சில நிமிடத்தில் அழிந்து விடுகிறது. ஏன்? எப்படி? இதற்கான காரணம் என்ன? நம் உடலில் இருவிதமான சிறப்பு செல்கள் இருக்கின்றன. ஒன்று உயிர் அளிக்கும், மற்றொன்று உயிரை தொடரச் செய்யும். அதில் விந்தணு என்பது ஆணுடலின் மிக முக்கிய உயிரணு. இது விதைப்பையில் உருவாகிறது. அதன் பணியே ஒரு முட்டை அணுவுடன் இணைந்து புதிய உயிரை உருவாக்குவது. ஒரு விந்தணு அளவில் மிகச் சிறியது, ஆனால் அதில் இருக்கிறது உயிரின் இரகசிய குறியீடு. நம் டிஎன்ஏ ஒருமுறை சிதைந்து விட்டால் அதே தரத்தில் மீண்டும் உருவாக 72 நாட்களாகும். ஆமாம் நண்பா, 72 நாட்கள்தான் முழு சுழற்சி. அதாவது இன்று உன் உடலில் உருவாகும் விந்தணு 2 மாதம் கழித்துதான் முழுமையாக உருவாகும். விந்தணு உருவாகும் பணியை நம் உடலின் டெஸ்டிஸ் தான் செய்கிறது. இந்த செயல்முறை பெயர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதற்காக மூளை, நரம்புகள், ஹார்மோன்கள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்கின்றன. மூளை பிட்யூட்ரி கிளெண்ட் வழியாக ஒரு சிக்னல் அனுப்புகிறது. அந்த சிக்னல் டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோனை தூண்டுகிறது. அதனால் விதைப்பையில் சிறிய விதை போன்ற செல் உருவாகி வளர்ந்து விந்தணுவாகிறது. 72 நாள் கழித்து அது பூரண வடிவம் அடைகிறது. இதுதான் உயிரின் அதிசயம். ஆனால் நாம் அதை கவனமின்றி அழிக்கிறோம். தாறுமாறான வாழ்க்கை பழக்கங்களால். நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சில தினசரி பழக்கங்களே விந்தணுவை கொன்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்த மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம். டெஸ்டாஸ்டெரோன் ஹார்மோனை குறைக்கும். அது விந்தணு உற்பத்தியை அடக்கிவிடும். பீர், மது, புகை இவை விந்தணுவின் எண்ணிக்கையும் இயக்கமும் குறைக்கும் முக்கிய காரணிகள். அதிக வெப்பம், லேப்டாப் மடியில் வைத்து வேலை செய்தல், மிக கட்டுப்பட்ட உடைகள், நீண்ட நேரம் வாகனம் ஓட்டுதல் இதெல்லாம் விதைப்பைக்கு வெப்பத்தத்தை அதிகரிக்கிறது. தூக்கமின்மை, சிறந்த தூக்கமில்லாவிட்டால் ஹார்மோன் சீரமைப்பு சிதைந்துவிடும். அதிக சர்க்கரை, ஜங்க் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்பைசி கறிகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஸ்பெர்ம் குவாலிட்டியை பாதிக்கும். அதிகமான காம ஆசை அல்லது செல்ஃப் ஸ்டிமுலேஷன். அதிக அளவில் இது நடந்தால் விந்தணு எண்ணிக்கை குறைந்து உடல் சோர்வு, மன அழுத்தம் ஏற்படும். மொபைல் ரேடியேஷன். மொபைல் அல்லது லேப்டாப் பாக்கெட்டில் வைத்திருப்பது ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை பாதிக்கும். பாதுகாப்பற்ற மருந்துகள், ஸ்டெராய்ட்ஸ். சில ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் விந்தணு உற்பத்தியை முழுவதும் அழிக்கலாம். உடற்பயிற்சி இல்லாமை. இரத்த ஓட்டம் குறையும் போது ஸ்பெர்ம் கவுண்ட்டும் குறையும். நெகட்டிவ் திங்கிங். ஆமாம், மனநிலை கூட விந்தணு ஆரோக்கியத்தை பாதிக்கும். விந்தணு எண்ணிக்கையை, தரத்தை, வலிமையை உயர்த்த நமக்கு தேவையான உணவுகள் இதோ. இயற்கை மருந்தாகவே செயல்படும். நட்டு வகைகள்: பதாம், கேஷ்யூ, வால்நட். சிங்க், செலினியம் நிறைந்ததால் ஸ்பெர்ம் கவுண்ட் உயரும். முட்டை. புரதமும் வைட்டமின் ஈயும் ஸ்பெர்மை உறுதியானதாக மாற்றும். பழங்கள்: மாம்பழம், மாதுளை, வாழைப்பழம். விந்தணுவை இயக்க வைக்கும் நச்சற்ற ஆற்றலை கொடுக்கும். கீரை வகைகள்: பாலக், ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். ஃபோலிக் ஆசிட் அதிகம், ஸ்பெர்ம்க்கு புதிய உயிர் கொடுக்கும். மீன்: சார்டைன், சால்மன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸ்பெர்ம் இயல்மன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸ்பெர்ம் இயக்கத்தை மேம்படுத்தும். டார்க் சாக்லேட். ஆக்சிஜன் சுழற்சி மேம்பட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் உயரும். பால், தயிர், நெய். நம் ஹார்மோன் சமநிலையை காப்பாற்றும். வெந்தயம், பூண்டு, தேன். இவை இயற்கை டெஸ்டாஸ்டெரோன் பூஸ்டர்ஸ். உணவு மட்டும் போதாது, வாழ்க்கை முறைதான் முக்கியம். தியானம் மற்றும் யோகா. மன அமைதி, டெஸ்டாஸ்டெரோன் உயர்வு, ஸ்பெர்ம் ஆரோக்கியம். தினமும் 30 நிமிடம் நடை. இரத்த ஓட்டம் மேம்பட்டு விதைப்பை செயல்பாடு சீராகும். 8 மணி நேர தூக்கம்.
இது ஒரு ரீசார்ஜ் நேரம். விந்தணு வளர்ச்சிக்கு அவசியம் போதுமான தண்ணீர். டாக்ஸின்ஸ் நீங்கினால் ஸ்பெர்ம் குவாலிட்டி உயரும். சூரிய ஒளி, வைட்டமின் டி, ஸ்பெர்ம் கவுண்ட்க்கும் இயக்கத்திற்கும் தேவை. இவை எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு உயிர் உருவாக்கும் மனிதனாக உருவாக்கும். விந்தணு என்பது ஒரு உயிரணு மட்டுமில்லை, அது ஒரு சக்தி. அது டெஸ்டாஸ்டரோனை சமநிலைப்படுத்துகிறது. மனநிலையை அமைதியாக வைக்கும் செரோட்டோனின் உருவாகும். உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் வலுவாகும். ஆணின் தன்னம்பிக்கை, ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டெமினா மேம்படும். அதனால்தான் பழங்காலத்தில் விந்தணுவை உயிர் சக்தி என்று கூறினார்கள். அதை வீணாக்காமல் காப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் மிக அவசியம். நண்பா, விந்தணு என்பது சாமானியமான உடல் திரவம் இல்லை. அது உயிரின் விதை. அதை காப்பது உயிரை காப்பது. 72 நாட்கள் உன் உடல் அந்த விதையை உருவாக்குவதற்காக உழைக்கிறது. அதை நாமே சில நிமிடத்தில் அழிக்கக்கூடாது. உன் வாழ்க்கை, உன் ஆரோக்கியம், உன் சந்ததி எல்லாம் இந்த விதையின் மேல்தான் தங்கியிருக்கிறது. அதை மதித்து காப்போம். நம் உடலை நாமே புனிதமாக காப்போம். உயிரின் விதையை காப்போம். வாழ்க்கையை வளர்ப்போம். வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் இழக்கலாம் நண்பர்களே. ஆனா ஒரு விஷயம் இழந்தால் மட்டும் மீண்டும் கிடைக்காது. அது நம் உயிரின் சக்தி. அதுதான் விந்தணு. இது ஒரு சாதாரண திரவமில்லை. இதுதான் உயிரின் விதை, உயிரின் நம்பிக்கை, உயிரின் மரபு. நம் உடல் அதை உருவாக்க 72 நாட்கள் உழைக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நம் உடல் ஒரு சிறிய உயிரை உருவாக்கும் முயற்சியில் இருக்கிறது. அந்த அதிசயத்தை நாம் சில நிமிட ஆசைக்காக அழித்து விடுகிறோம். அந்த நிமிட சுகம் முடிந்தவுடன் தளர்ந்த உடல், சோர்ந்த மனம், குறைந்த ஆற்றல், நம்மை நாமே வெறுக்கும் நிலை, இவைதான் மிஞ்சும். ஆனா அதை காப்போம் என்றால் அதே விந்தணு நம் உடலில் ஆற்றலாக மாறும், நம்பிக்கையாக மாறும், தன்னம்பிக்கையாக மாறும். அதே விந்தணு நம் குரலில் வலிமை தரும், நம் கண்களில் ஒளி தரும், நம் மனதில் அமைதி தரும். பழைய முனிவர்கள் சொன்னார்கள், விந்தமோடா மனம் ஓடும். விந்தம் நிலைத்தால் அறிவு நிலைக்கும். அதாவது உடல் சக்தி நிலைத்தால் அறிவு வளர்கிறது. அறிவு வளர்ந்தால் வாழ்க்கை மலர்கிறது. ஆகையால் நண்பா, உன் உடலை நீ மதிக்க வேண்டும். உன் உயிரின் விதையை நீ காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் அதுவே உன் எதிர்காலம். அதுவே உன் பிள்ளைகள், உன் மரபு, உன் ஆண்மையின் அடையாளம். 72 நாள் உன் உடல் உழைக்கிறது. நீயும் ஒரு நாள் உன் வாழ்க்கைக்காக உழைக்கத் தொடங்கு. அப்போதான் நீ ஒரு மனிதன் மட்டுமில்லை, ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி என்று உலகம் சொல்லும். விந்தணுவை வீணாக்காக்காதே. அதை பாதுகாத்து வளர்த்துக்கொள். அப்போதான் உன் வாழ்க்கையும், உன் உடலும், உன் எதிர்காலமும் நிமிரும். குழந்தை பாக்கியம் கிடைக்க முதலில் உயிரின் விதையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே தந்தையாகும் பெருமையை தரும். அதுவே உன் குடும்பத்தின் எதிர்காலம். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், விந்தம் காக்கும் மனிதன், குடும்பம் காக்கும் மனிதன். அதனால் நண்பா, உன் உடலை காப்பு, உன் உயிரின் விதையை மதிப்பு. அப்போதான் கடவுள் உனக்கு அந்த புனித பாக்கியத்தை தருவார். குழந்தை பாக்கியம். உயிரின் விதையை காப்போம், பிள்ளை பாக்கியத்தை பெறுவோம்.